மாலை கத்தையாக சுவாமியோட மாலை மதியம் அபிஷேகம் பண்ணும்போது எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி பசங்க வேறு வீட்டுக்கு வந்துடுவாங்களே, வந்துட்டு தனியாக இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நேரம் நிற்கலை. இல்லாட்டி காலையிலே பார்த்துருந்தோன்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்திருப்போம் டைம் இருந்ததுன்னா. ஆனால் நாங்கள் வந்து அதை பண்ணலை. அதனால சரின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டு சுற்றி வர வழியில் சுற்றிட்டு வந்துட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் நான் கிளம்பும் போது கோவிலில் சரி டாட்டா நான் போயிட்டுறேன், சீக்கிரம் எனக்கு கூப்பிடு அடுத்த தடவை ஒன்று பார்க்க அப்படி சொல்லிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்கிறது அது ஏன் தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பறவைலாம் அதுக்குள்ளே கூடுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ள கோவிலில், அதனால பறவைங்கள்லாம் கூட சீக்கிரம் தூங்குறதுக்கு போயிடும் போல். அந்த மாதிரி சீக்கிரம் கொத்தா எல்லாம் சீக்கிரமாக பறந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சண்டிகேஸ்வரரையும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், சண்டிகேஸ்வரரையும் போய் பார்த்து தான் வந்திருப்பேன். துர்க்கைக்கு எதிர்த்து உள்ள சண்டிகேஸ்வரர் அவரும் அமைதியாக உட்காந்துருக்கார். கோவிலே அன்றைக்கி அவ்வளோ அமைதியாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்களுக்கு. இங்கே வந்து பைரவர் இருப்பார்னு நினைக்கிறேன், நடராஜர் எம்பெருமான் அந்த சைடு. ஆமாம், இங்கே பைரவர், இங்கே சட்டடேஸ்வரர், அதுக்கப்புறம் இங்கே உள்ள சுவாமியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம அவரை சுற்றி வந்துட்டோமா. வந்துட்டு இதுதான் வெளியில் போகிற வழி. வெளியில் வந்தாச்சு, அவ்வளோதான். கோபுரம் எங்களுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நந்தி எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களேன். நந்தி நல்லா பயங்கர சந்தனம் வச்சுருக்கு.